ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர், அதாவது ஃபேஸ் டோனர் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரோஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது பன்னீர் ரோஜாவோட பெட்டல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பெட்டல்ஸுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பவுல் வேணும். குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் இல்லாமல் ரோஸ் வாட்டர் பண்ண முடியாது. ஸோ வாட்டர் மெயினாக வேணும். ஸோ வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி பவுலில் ஊற்றிக்கோங்க, ஏன்னா வெயிட் வேணும். நெக்ஸ்ட்டு அந்த பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெட்டல்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அது வந்து சென்டராக அந்த பவுலுக்கு மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க வச்சுட்டு. ஸோ அந்த வெயிட் வைக்கணும், மேலே வெயிட் வச்சா தான் நல்லா ஸ்டீம் ஆகும். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு அந்த வாட்டர் மேலே ஸ்டோர் ஆகிற வாட்டர்லாம் அந்த குட்டி பவுலில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து நான் இப்போது ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறேன் மேலே வெயிட்டுக்காக. நீங்கள் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்டோன்ஸ் வெயிட்டாக இருக்க பொருள் ஏதாச்சும் இருந்தாக்கா நீங்கள் மேலே வச்சிடலாம். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆனதான் உங்களுக்கு ஒரு அளவு வாட்டர் வரும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே போய் ஸ்டோர் ஆகிற வாட்டர்லாம் கீழே சொட்டி அந்த குட்டி பவுலில் ஸ்டோர் ஆகும். அதுதான் உண்மையான ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோஸையே பாயில் பண்ணி அந்த வாட்டரை தான் யூஸ் பண்ணுறாங்க ரோஸ் வாட்டர் சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது வந்து தப்பான மெத்தட். இந்த வாட்டர் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா மெத்தட், ஸ்டீமிங் வாட்டர் மெத்தட், இதுதான் ரொம்ப கரெக்டான மெத்தட். ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டரை நீங்கள் 1 or 2 வீக்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் போகும். நல்லாயிருக்கும். இது நான் இதான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் எப்போவுமே. வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, குட்டியான ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த வாட்டர் நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ என் கையில் நான் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணும் போதே நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்மெல்லு, ரோஸ் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இது தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்னஸ் காட்டும் இது. இப்போ நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் என் கை கூட. பாருங்கள், இன்னொரு கை கூட. இப்போ 2 கைக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்ப்ரே பண்ணதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு.
ஸோ அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் ரோஸ் வாட்டர் ஈஸியாக பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் 70 ருபீஸும் சேல் பண்ணுறாங்க. பட் ரோஸ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஆர் 15 ருபீஸ்லேயே முடிச்சிக்கலாம். வீட்லேயே ஈஸியாகவும் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பிடிக்கலனாலும் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போடும்போது தான் நோட்டிஃபை ஆகும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.